மை சேனல். இன்னைக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். கஸ்டமர் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு நார்மல் ப்ளவுஸ் தான் அளவு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 1/2 இன்ச் லூஸ் வச்சுட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். நார்மல் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும், லைனிங் ப்ளவுஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதெல்லாம் நான் கஸ்டமர் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் கொடுங்கன்னு சொல்லுவேன். இவங்க அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்க, சரி நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க, நீங்கள் பார்த்து வச்சுருங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே, நான் பார்த்து வைக்கிறேன். வாங்கியாச்சு. கரெக்டான அளவு வந்து 19 இருக்கு. நம்ம வந்து ஒரு 6 இன்ச் லூஸ் வச்சு 20 வச்சுக்கலாம். +, வந்து தைக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு, 23 இன்ச்சு இருக்கு. ப்ளவுஸை வந்து கரை பக்கம் 4 முடிச்சுடுவோம். ஃபேன் ஆஃப் பண்ணுறது. இது வந்து ஒரே ஆள்து 4 ப்ளவுஸ் மொத்தமாக சேர்த்து கட் பண்ணிடலாம். நார்மல் ப்ளவுஸ், இது லைனிங், அதாவது துணி கொஞ்சம் வித்தியாசம். இந்த பக்கம் கரெக்டாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் துணி பெருசு சின்னதுமாக இருக்குது. இப்போ சுற்றளவு 20 + 3 23 மார்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் இன்ச் டேப் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பெருசாக வந்து டேப் எடுக்க மாட்டேன். ப்ளவுஸ் அளவே போட்டு வெட்டிப்பேன். பேலன்ஸ் இருக்க துணி வந்து கைக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இது எக்ஸ்ட்ராவே இருக்குது துணி வந்து. சிலர் வந்து குண்டாக இருக்கவங்க வந்து ப்ளவுஸ் பத்தாது, அப்போ வந்து நம்ம இந்த பக்கம் மாற்றி மடித்து போட்டு கட் பண்ணுற மாதிரி வரும். இது ஓகே, இது வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவே இருக்குது. 4 பீஸ் சேர்த்து ஒன்றா கட் பண்ணிடுறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ கை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம்.
பச்சை கலர் துணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பத்தலைன்னா அப்புறமா அது சைடில் மட்டும்தான் கொஞ்சம் பிட் அட்டாச் பண்ணுற மாதிரி வேணும்னா அப்புறமா பண்ணி. இப்போ அது 2ஆக மடிச்சாச்சு. ஏற்கனவே 2ஆக மடிச்சிருந்தது தான், 4ஆக மடிச்சு போட்டு கைக்கு இந்த தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மடிப்போம் இல்லைங்களா. கரை இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மடித்து அடிச்சிடுவேன். அது துணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதில் ஒரு நார்மல் ப்ளவுஸும் வருதுனால வேறு 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கை கரெக்டான அளவு இது தைக்கிறது. கரெக்டான அளவு தைக்கிறது. இங்கேயும் அதே மாதிரி கரெக்டாக இங்கே இடத்துல பிடிச்சிக்கிட்டு இங்கேயும் இழுத்து வச்சு இது கரெக்டு, இது தைக்க எக்ஸ்ட்ரா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுவோம். இந்த மார்க் பண்ணதை ஷேப் எடுத்து இந்த கொண்டு வந்து உள்ளாம்ஸ். நாலு ப்ளவுஸ் ஒன்றா தான் சேர்த்து கட் பண்ணுறேன். கை வெட்டியாச்சு. இப்போ அதை 4ஆக மடிச்சோன்னீங்கள 2ஆக பிரிச்சுட்டு உள்ளாம் சுட்டி பிரியாச்சு. எவ்வளோ மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கை வந்து ரெடி. இப்போ வந்து பாடி பீஸ் பார்க்கலாம். ஒரு வெட்டின பீஸை 2ஆக மடித்து போடணும். சுத்தளவில் எடுத்தோம் இல்லைங்களா, வந்து 2ஆக மடித்து 23 இன்ச்சை வந்து வெட்டி எடுத்தேன். அதை 2ஆக மடித்து நீட்டாக வருது. கீழே கரெக்டாக ஒரு மாதிரி வச்சுக்கிறேன். மேலே வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ப்ளவுஸ் பிட்டுனா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்க்கணும். இது லைனிங் பிட்டு தான். இப்படியே போட்டு ஃபேன் ஆஃப் பண்ணாவே கொசுக்கள்.
நாளைக்கு ஒன்றா கரெக்டாக வச்சாச்சு. லைட்டாக இதை தட்டிக்கலாம். இதில் வந்து சின்ன பெருசுமா இருக்குது, ஸ்ட்ரைட் பண்ணிடும். பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு தான் மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் எடுத்துப்பேன். இது வந்து பேக் சைடு இப்போ மடிச்சு அடிக்கிறதுக்கு அதே சேம் அளவு. இது சாதா ப்ளவுஸுங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு ஹைட் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இது வந்து கரெக்டான அளவு. இது வந்து தைக்கிறது கரெக்டு. இது தைக்க ஓகேங்களா. இது வந்து சைடு ஜாயின் பண்ண பிடிச்சிக்கிட்டு இது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுங்க. அந்த இடத்துல இருந்து கரெக்டாக வச்சு அளவு வச்சு இந்த அக்குள் ஜாயின் பண்ணுற இடம் இது கரெக்டான அளவு. இது தையல். இப்போ இதை வந்து நான் 4ஆக மடிக்க போகிறேன், 2ஆக மடிக்க போகிறேன். நான் வந்து இப்படி தான் கட்டிங் போட்டுட்ருக்கேன். சிலர் தனித்தனியாக போடுவாங்க, நான் வந்து மொத்தமாக போட்டுட்ருக்கேன். நல்லா மடிச்சாச்சு. முதுகு பக்கம் வந்து 2ஆக பிடிச்சிக்கலாம். பேக் சைடு பிடிச்சிட்டு இப்போ நெக் அளவு மார்க் பண்ணலாம். இங்கே 1/2 இன்ச்சு விட்ட இடத்துலேருந்து இது மார்க் கரெக்டான அளவு. இது வந்து தையலுக்கு. இது வந்து பேக் நெக்குக்காக. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃப்ரண்ட் நெக் போட்டு வரைய போகிறோம். நான் ஃப்ரண்ட் எப்பவுமே பேக் விட சின்னதாக தான் வரும் இல்லைங்களா. அப்போது நான் இதில் ஃப்ரண்ட்டு போட்டு வெட்டுறேன். சிலருக்கு வந்து பேக் சின்னதாக வரும். அப்போ வந்து பேக் சைடு பின்னாடி மார்க் பண்ணிட்டு அப்புறம் வெட்டுற மாதிரி இருக்கும். கொக்கி பக்கம் எடுத்து ப்ளவுஸ் போடுறேன் பாருங்க. கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நல்லா தெரியுதாங்க லைட் போடுறேன். இங்கே ஷோல்டர்லேருந்து லைட்டாக தைக்கிறதுக்குள்ள அளவுக்கு லைட்டாக விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படியே பண்ணுறோம்னா இந்த கொக்கி தைக்க சொல்ல இதில் கொஞ்சம் போயிருங்களா, இது கழுத்து தைக்க சொல்ல இதில் கொஞ்சம் போயிட்டு அளவு வந்து கரெக்டாக வந்துடும். ஷோல்டருக்குன்னு தனியாக விடுறதில்ல, துணியை விட சொல்ல மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் இங்கே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அதே போல் இது கரெக்டு. இங்கே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 2 பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆங்கோல் வரைஞ்சிக்கலாம். பேக் நெக்குக்காக ஆம்வால் பாருங்க. இங்கே வந்து ஒரு 1 இன்ச் போல் மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து கவ் ஆம்வால் வரைஞ்சாச்சு. இப்போது பேக் ரவுண்டு, பேக் நெக்கு ரவுண்டு வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட்டு வந்து உள்ள வெட்ட சொல்ல வந்து உள்ள அம்சம் திரும்ப வரைஞ்சிட்டு கட் பண்ணுவேன். இப்போ கட் பண்ணிடலாமா. அது வந்து ஃப்ரண்ட் நெக் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன்.
இதுலேயே பேக் நெக் மேலே இருக்கிற பீஸு 4 பீஸ் தனியாக எடுத்துட்டு ஆமாம் ஷோல்டரை வந்து தனித்தனியாக எடுத்துப்போம். பாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஷோல்டர் கட் பண்ணியாச்சு, தனித்தனியாக எடுத்துட்டோம். இது அளவு தெரியறதுக்காக மடிச்சு அடிக்க வேண்டியது. ஓகே, பேக் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரண்ட்டு பேக் பீஸ் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஆம் ஹோல் மார்க் பண்ணி கட் பண்ணிடணும், அப்புறமா வந்துடும். உள்ளாம்ஸ் வைக்கிட்டேன் ஃப்ரண்ட்டில். ஃப்ரண்ட் ஷேப் மார்க் பண்ணலாமா? இந்த கொக்கி பக்கம் பிடிச்சிட்டு இந்த தையலுக்கு இது வந்து கரெக்டான அளவு. இங்கே 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வரும், ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம். இங்கே ஷேப் தைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். இதை வந்து தைச்சிட்டு ஷேப் பிடிச்சிட்டு தைக்க சொல்ல அது கரெக்டாக வந்துடும். சென்டர் டாட்டுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கணும். இது தைக்க அளவு வந்து எக்ஸ்ட்ரா விடணும். இழுத்து வச்சு தான் வைக்கணும் கரெக்டாக, அப்போ தான் ஷேப் வரும் கரெக்டாக. சென்டர் டாட் சைடு வந்து இந்த அளவில் வருது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறோம். ஒரு கவ், சின்ன கவ் போல். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் ஷேப்பும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட்டணும். நான் வந்து மடித்து வச்சிருவேன், பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து வந்து மடிச்சு வச்சிருக்கேன். சின்னதாக இருக்கு. பேலன்ஸ் இருக்க துணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஷேப்புக்கு. க்ரீன் மட்டும் சின்னதாக இருந்ததுன்னா அது காலி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து லைனிங் பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. தனித்தனியாக பிரிச்சுடுவோம். பிரிச்சுட்டு லைனிங் துணியை போட்டு கட் பண்ணுவோம். சென்டர் டாட் வந்து சாரி ஒரு நிமிஷம், நான் ஏன் டாட் மார்க் பண்ணலன்னு நினைப்பீங்க. நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, இதை 3ஆ மடிச்சுட்டு இந்த பீஸு 3ஆ மடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிடுவேன். இது வந்து சென்டர் டாட்டுக்கு. ஓகேங்களா? ஒரு துணியை 3 பாகமாக மடிச்சு எடுத்துட்டு அதை கட் பண்ணி இதை வந்து 2ஆ மடித்து இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி, கீழே கொஞ்சம் தையல் அளவுக்கு சின்னதாக வர மாதிரி வச்சுட்டு இந்த மார்க் பண்ணி இது ஒரு அறுக்காது. இதுதான் நான் டாட் மார்க் பண்ணுவேன். இங்கேருந்து பிடிக்க சொல்ல இது ஒரு 2 இன்ச்சு, இது ஒரு 1.5 இன்ச்சு,
இங்கே ஷோல்டர் ஆர்ம் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து நான் டாட் வந்து மார்க் பண்ணி பிடிச்சிருவேன். தைக்க சொல்ல நான் வச்சு பார்த்து பிடிச்சிருவேன். இப்போ மார்க் பண்ண வந்து மறந்துட்டேன். பச்சை கலராக கைக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. ஜஸ்ட் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. அது தைக்க சொல்ல சரியாக போயிடும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வெட்டுவேன் நான் கையில். மிச்சம் இருக்கிற துணி வந்து அப்புறமா கட் பண்ணி எடுத்துருவேன், பாடியில் ஜாயின் பண்ணிட்டு. ஓகே, பிரிச்சாச்சுங்களா? இப்போ அப்படியே அது லைனிங் துணியில் போட்டு கட் பண்ண வேண்டியதுதான். ப்ளூ 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 கை கரப்பாகும். இதுக்கு சைடில் கொஞ்சமாக விட்டு கொடுக்குற மாதிரி தான் வரும். கரையான் வர்றதுனால அது ஒன்றும் மாற்ற முடியாது, கொடுத்து ஆகும். கை எடுத்தாச்சா? இதுக்கு பார்டர் இவ்வளோ பெருசு வச்சா ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி இருக்கும் முதுகுக்கு. அதனால் இதில் பார்டரில் பாதி மடிச்சுட்டு பாதி இருக்கிற மாதிரி வச்சு வெட்டிடுறேன். எக்ஸ்ட்ரா துணி விட்டு வெட்டுவேன். லாஸ்ட்டாக தச்சுட்டு சுற்றி தையல் போட்டு அப்புறம் வெட்டி எடுத்துருவேன். இப்போ ஷேப் கொடுத்து துணி எடுக்கலாம். கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா மடிச்சு இவ்வளோ வந்து ஷேப்புக்கு வந்து போதும். அவ்வளோ. இது எக்ஸ்ட்ரா துணி எதுக்காச்சும் வேணும்னா வச்சுக்கலாம். ஓகே, என்னோட கட்டிங் வந்து இதுதாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா துணியும் போட்டு வெட்டிடுங்க. இதுதான் எப்படி வெட்டுறோம் பாருங்க. இது
வந்து கரை சின்னதாகுதுங்களா, மடிக்கிறதுக்கு துணி இங்கே விட்டுட்டு பாருங்க இப்படி நம்ம பண்ணணும். இது வந்து சின்னது இருந்தாலும் பரவாயில்லைங்க. டாட் பிடிச்சிட்டு போக பேலன்ஸ் வந்து நம்ம இவ்வளோ தான் வரும். மீதி துணி வேஸ்ட்டாக தான் போகும். ரெண்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். பேலன்ஸ் இருக்க ரெண்டுத்தை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் போக போகிறேன்.